வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. போர்க்கொடி தூக்கிய கவுன்சிலர்களை புறமுதுகை காட்டிவிட்டு புறா போல பறந்து சென்றது இன்னும் பெரிய ட்விஸ்டாக மாறியிருக்கிறது. நெல்லை மாநகராட்சி மேயராக சரவணன் பதவியேற்றதில் இருந்தே சில கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக செயல்பட தொடங்கினர். வார்டுகளில் ஒரு வசதியும் செய்து கொடுப்பதில்லை என்பதில் ஆரம்பித்து மேயர் மீது ஊழல் புகார்களை அடுக்கிய கவுன்சிலர்கள் மேயரை மாற்ற வேண்டும் என தலைமைக்கே கடிதம் அனுப்பினர். பின்னர் மேயரை மாற்றவில்லை என்றால் கவுன்சிலர்கள் பதவியை ராஜினாமா செய்வோம் என்றெல்லாம் தடாலடியாக அறிவித்தது நெல்லை மாநகராட்சி அரசியல் சலசலப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது. மேயர் சரவணனுக்கு எதிராக சொந்த கட்சி கவுன்சிலர்களே இப்படி ஆக்ரோஷமாக போர்க்கொடி தூக்கியதற்கு முக்கிய காரணமே எம்எல்ஏவும் முன்னாள் மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப் தான் காரணம் எனவும் சொல்லப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என அதிருப்தி திமுக கவுன்சிலர்கள் 38 பேர் மாநகராட்சி ஆணையரிடம் கடிதம் கொடுத்தனர். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெறும் என ஆணையரும் அறிவிக்கவே நெல்லை மேயர் பதவி தப்புமா என எதிர்பார்ப்பு எழுந்தது. மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டு முழு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்க யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த கவுன்சிலர்கள் 38 பேரில் ஒருவர் கூட வராமல் சிறப்பு கூட்டத்தில் ஆப்சென்ட் ஆகிவிட்டனர். அரை மணி நேரம் காத்திருந்து பார்த்த ஆணையர் கடைசியில் உறுப்பினர்கள் பலம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிந்ததாக தெரிவித்தார். அத்தோடு இன்னும் ஓராண்டு காலத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாநகராட்சி விதியில் இடமில்லை எனவும் தெரிவித்தார். மேயர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு இந்த கூட்டத்துக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை. அதனால் கோரம் இல்லாதனால இந்த கூட்டம் நடந்தது. மோஷன் ட்ராப் ஆயிடுச்சு. மோஷன் ட்ராப்னா இனிமேல் ஒரு வருஷமாக அந்த மோஷன் கொண்டு வர முடியாது. இதனால் நெல்லை மேயராக சரவணனே நீடிப்பதும் உறுதியாகி நீண்ட நாள் நீடித்து வந்த சஸ்பென்ஸ் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. மேயருக்கு எதிராக வரிந்து கட்டிக்கொண்டு நின்ற கவுன்சிலர்கள் கடைசியில் தீர்மானம் மீதான வாக்கெடுப்புக்கு ஆப்சென்ட் ஆனது ஏன் என விசாரித்த போது அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் கண்டிப்பான எச்சரிக்கைதான் என்கின்றனர். என்னதான் வார்டு பிரச்சனை ஊழல் புகார் என மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் கூறினாலும் உண்மையில் விவகாரம் வேறு என்கின்றனர். மேயராக பதவியேற்ற சரவணன் வரும் வருமானத்தில் கவுன்சிலர்களுக்கு எதையுமே பிரித்து கொடுக்காததே கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்க காரணம் என சொல்லப்படுகிறது. இனி வருமானத்தை பிரித்து தருவதாக சரவணன் கொடுத்த வாக்குறுதியை ஏற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த கவுன்சிலர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் தலைமறைவாகியுள்ளனர். இதற்கிடையே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த திமுக கவுன்சிலர்களை காணவில்லை என கூறி நெல்லையில் பாஜகவினர் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.